உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு சமகால டாக் டு அரசியல் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். இன்றும் வலிமை போலவே டிவிசி அரசியல் ஆய்வாளர்கள் தோழர் தம்பா, தோழர் ஜெகநாதன், தோழர் சிவலிங்கம் இணைந்திருக்கிறார்கள். மூவருக்கும் வணக்கம். ஆம், ஜனாதிபதி அவர்கள் ஜெர்மனியின் விஜயத்தை முடித்துக்கொண்டு இன்று வெற்றிகரமான ஒரு விஜயத்தை முடித்துக்கொண்டு இன்று நாடு திரும்பியுள்ளார். உண்மையிலே உலக நாடுகளை பொறுத்தமட்டில் ஜனாதிபதி, அதாவது இலங்கையிலே வந்த ஜனாதிபதி அனுராகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு அழைப்பு கொடுத்த நாடுகள், பெரும்பான்மையான நாடுகள் மிக உச்ச வரவேற்பை அளித்துக் கொண்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடிய இருக்கிறோம். அந்த வகையிலே நாமும் ஒரு இலங்கையர் என்ற ரீதியில் மகிழ்ச்சி அடைவோம். அதேவேளை மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டில்வின் சில்வாவின் குழுவினர் கடந்த ஒரு வார காலமாக சீனாவுக்கு ஒரு பயணத்தை, அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். சீன அரசின் அழைப்பை ஏற்று பல்வேறு தலைவர்களை அவர்கள் சந்தித்து வருவதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. இந்த வகையில் தான் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஆளுங்கட்சி பெரும்பான்மையான இடங்களிலே ஆட்சி அமைத்து வருகிறது. இன்னும் முழுமையாக ஆட்சி அமைக்கவில்லை. அதே போன்று வடகிழக்கிலே தமிழரசு கட்சி பல்வேறு மாவட்டங்களிலே ஆட்சியை கைப்பற்றியிருப்பதையும் அதிகாரத்தை கைப்பற்றியிருப்பதையும் காணக்கூடிய இருக்கலாம். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது ஒரு அரசியலுக்கு அப்பால் இந்த அதிகாரத்தை, இந்த பதவியை கைப்பற்றி கொள்வதற்கு இவர்கள் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பதை காணக்கூடிய இருக்கின்றது. பதவி ஒரு முக்கியம், அதன் கூட ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை இவர்கள் நடத்தி காட்டுவார்களா என்பதை இன்னும் எனக்கு சந்தேகம் இருக்கின்றது. போக தான் தெரியும். ஏனென்றால் கடந்த மாகாண சபை தேர்தலிலே எவ்வளவு கேவலமான ஒரு மாகாண சபை தேர்தலை நடத்தினார்கள், எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டார்கள் என்பது வரலாற்று ரீதியாக நாங்கள் காணக்கூடிய இருந்தது. குறிப்பாக வடமாகாண சபை நிர்வாகத்தை பொறுத்த மட்டும் படு மோசமாக நடந்து கொண்டது. அந்த வகையில் தான் இப்பொழுதும் கூட இலங்கை அரசியலை பொறுத்த மட்டில் மொத்தமாக தேசிய அரசியலில் என்ன நடக்கின்றது, தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்ன, தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனைக்கான எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதற்கு அப்பால் இப்பொழுது அதிகாரத்தை யார் பகிர்ந்து கொள்வது, எவ்வளவு மோசமாக அவற்றை இவர்களுடைய நடவடிக்கை இருக்கின்றன என்பதை காணக்கூடிய இருக்கலாம். அந்த வகையிலே ஜெகநாதன் அவர்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக, அந்த அதிகாரங்களை கைப்பற்றிய தொடர்பாக, அதுக்குள் ஏற்படுத்திருக்க கூட்டுகள் தொடர்பாக எவ்வாறு அவர் பார்வை செலுத்துகிறார் என்று பார்ப்போம். நன்றி ராம். வணக்கம் நேயர்களே. முதலாவது எங்களுடைய என்றுதான் கூற வேணும். என்று சொல்லிச்சுன்னா, இலங்கையினுடைய ஜனாதிபதியை நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதி என்று கூறுறது தவறில்லை. அந்த ரீதியில அவர் ஜெர்மனிக்கு வந்தது, அதாவது நேற்று வரைக்கும் இந்த நான் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியா இந்த இங்க உள்ள பத்திரிகைகள் இவைகள் எல்லாம் கூறுகிற அந்த செய்திகள், அதாவது செய்திகளின்படி ஏன் இவருக்கு இவ்வளவு பிரமாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டது? இதுவரைக்கும் தென்னாசிய பிராந்தியங்களில் இருக்கிறார், அது மோடி அவர்கள் போன்றவர்கள் வித்தியாசம் இந்தியாவை பொறுத்தவரை. ஆனால் இவ்வளவு தூரத்துக்கு அவருக்கு இவ்வளவு கௌரவம் அளிக்கப்பட்டதுன்றதில் இருந்து அவருக்கு கொடுத்த மரியாதை என்பது எனக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினது. ஏன் இது செய்யப்படுகிறது? ஏன்னா நேற்று வரைக்கும் இந்த என்ன யுத்த காலங்களிலே செய்யப்பட்ட மனித உரிமை மீறல் சம்பந்தமாக ஜெர்மனியும் ஒரு அனுசரணை நாடாக இருந்தது. அதுக்கான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்ற ரீதியில இந்த தீர்மானங்களை கொண்டு வருகிறதுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கின ஒரு நாடு திடீரென என்ன எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு விதத்துல அவர்கள் நம்புகிறார்கள் இலங்கையில ஒரு ஊழலற்ற நேர்மையான ஒரு ஆட்சியை இவர்களால வழங்க முடியுறதுக்கான தீர்மானத்தை மக்கள் எடுத்திருக்கிறார்கள், அதுக்கு மதிப்பளிக்க வேணும் என்கிற ஒரு ரீதியிலும், அதை விட இன்னும் பெருமளவுக்கு முதலீடுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகளையும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். சில வேளையில நான் நினைக்கிறேன் தென்னாசியாவிலே இலங்கையை போன்றது தனக்கு ஒரு என்ன சவாலான நாடாக இருக்காது என்ற ரீதியில இலங்கையை தாங்கள் சரியான முறையில பயன்படுத்தி கொள்ள வேணும் என்ற ரீதியில அதை சிந்திக்கிறார்களோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் இங்கதான் நாங்கள் ஒரு பெரிய ஒரு 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 என்னன்னு சொல்றது தோல்வியை சந்திக்கிறோம். என்னன்னா, ஜெர்மனியை போன்ற ஐரோப்பாவில மிக முக்கியமான நாடு. இப்ப கடந்த காலத்துல போன முறை சொன்னார்கள் எல்லாரும்
ஜெர்மனி வந்து டிப்ரெஷன், அதாவது பின்தங்குகிறது. அவர்களுடைய வளர்ச்சி வந்து பின்னோக்கி போகிறதுன்ற ரீதியில இருக்கும் பொழுது வந்து ஜெர்மனி வந்து 0.4% வளர்ச்சியை காட்டியிருக்கு. ஆகவே இவ்வளவு பிரச்சனைகளையும் சந்தித்து இதுக்குள்ள வளர்ச்சியை காட்டி சமநிலைப்படுத்துகிற ஒரு நாடாக வந்து ஜெர்மனியின் பொருளாதாரம் இருக்குது. இப்ப இவர்கள் வந்து இவருக்கு வந்து கொடுத்த மதிப்பும் அங்கே வந்து தாங்கள் முதலீடு செய்யறதுக்கான முயற்சிகளும் என்றது வந்து இலங்கையை ஒரு ஹுப்பாக, அதாவது தென்னாசியாவிலே தனக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைக்குரிய நாடாக அவர்கள் கொண்டு செல்ல தண்டிக்கிறார்களா என்றது ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. இது முதலாவது இந்த நேயர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற ரீதியில வந்து ஏன் இவர் சாதாரணமாக ஜெர்மனிக்கு வந்தது என்றதுகள் அப்பால இந்த ஜெர்மன் நாட்டு பத்திரிகைகள், ஊடகங்கள் இது சம்பந்தமாக தெரிவித்த கருத்துக்கள் என்ற ரீதியில வந்து எனக்கு கொஞ்சம் ஆச்சரியத்தை அளித்ததன் காரணமாக இதை தெரியப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து இருக்கு. ஆகவே அதை நான் தெரியப்படுத்துறேன். அடுத்தது நீங்க 2வது விடயம், என்னை பொறுத்தவரையில, உங்களை பொறுத்தவரையில, ராமாக இருந்தாலும் சரி, தம்பாவாக இருந்தாலும் சக ஆய்வாளர்கள் வந்து இந்த இலங்கையில அவர்கள் பேட்டி கொடுத்தார்கள் 4 மணிக்கு 4 மணி சிவலிங்கம் சிலாகித்து பல பிரச்சனைகளை. ஆனா அங்க இல்ல பிரச்சனை என்னன்னா தமிழ் மக்களுடைய தலைமைத்துவம். இந்த தலைமைத்துவம் ஒரு நேர்மையான தலைமைத்துவமாக இருக்கலாம். இன்றைக்கு வந்து பேசக்கூடிய தரப்பாக இருக்கிறது வந்து தம்பா அவர்கள் தெரியப்படுத்தினது மாதிரி ஜேவிபியும் தமிழரசு கட்சியும் தான். அது ஜேவிபி கூட தமிழரசு கட்சி கூட தமிழ் மக்கள். ஆனா இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் எங்க போய் நிற்கிறார்? விக்னேஸ்வரனோட ஒரு பிரதேச சபைக்காக வந்து மண்டியிடுகிற அரசியலை செய்கிற இந்த சமூகம் அல்ல இந்த சமூகத்தினுடைய தலைமைத்துவம் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை எப்படி தீர்க்கும்? கேவலமாக இல்லையா? இந்த 5 வருடம் கிடைத்த சந்தர்ப்பத்தை, தமிழ் மக்களுடைய அரசியலை ரீதியாக வந்து கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தாது மட்டுமல்லாமல் அவர்களை வந்து அந்நியப்படுத்தி தமிழ் மக்களுக்கு, அதாவது மாகாண சபையிலே நம்பிக்கை இல்லாத நிலைமையை உருவாக்கின ஒரு கேவலமான அரசியலை செய்த ஒருவன்கிட்ட போய் மண்டியிட்டு ஒரு பிரதேச சபைக்காக போற ஒரு கேவலமான அரசியல் தமிழ் மக்களுக்கு இருக்கு என்று சொல்லி சொன்னா இதை நியாயப்படுத்துகிறவர்கள் வந்து இவ்வளவு போக்கில்தனமான அரசியலை செய்கிறார்கள். கேவலமாக இல்லையா தமிழ் சமூகத்தினுடைய அரசு? நீங்க கஜேந்திரகுமார் சம்பந்தமாக, சித்தார்த்தன் சம்பந்தமாக எல்லாரையும் வந்து குற்றம் சாட்டலாம். ஆனா இவ்வளவு கேவலமான அரசியல் செய்கிற அளவுக்கு அவங்க போகவில்லை. அவர்கள் வந்து யதார்த்தத்துக்கு புறம்பான அரசியல் செய்கிறார்கள், நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை, மாகாண சபையை நிராகரிக்கிறார்கள் என்று 1000 குற்றச்சாட்டுகளை நீங்க வைக்கலாம். ஆனா இப்படி ஒரு தமிழ் மக்களை அந்நியப்படுத்தி மாகாண சபைக்குள்ள இருந்து அந்நியப்படுத்துற ஒரு அரசியலை செய்த ஒரு கேவலமான ஒரு அரசியலை செய்த ஒருவனோட ஒரு உடன்பாட்டுக்காக, அதுவும் ஒரு கேவலமாக ஒரே ஒரு பிரதேச சபைக்காக மண்டியிடுகிற அரசியல் செய்கிற என்ற ரீதியில வந்து தமிழ் மக்கள் இங்கே அரசியல்ல இருக்கிறார். யார் அந்த இல்ல, நான் இவர்கள் ஒருத்தரையும் வக்காலத்து வாங்கி பேச இல்லை. எல்லோருமே இந்த கேவலமான அரசியல்ல ஆக கீழ்த்தங்கிய கேவலமான படுமோசமான தமிழ் மக்களை பாதாளத்துக்குள்ள கொண்டு போற அரசியலை செய்கிற நபர் வந்து யார் என்றதை அடையாளம் காண வேண்டிய நிர்பந்தம். இதன் மூலம்தான் சந்தர்ப்பவாதிகளான ஸ்ரீதரன் போன்றவர்கள் வந்து வளர்ச்சி அடைகிறார் என்றதை புரிந்து கொள்ள வேணும். என்னண்டா 5 வருடம் அரசியலை மாகாண சபையை அந்நியப்படுத்தி தமிழ் மக்களை நம்பிக்கை இழக்க பண்ணின ஒரு அரசியலை செய்த ஒரு கேவலமான ஒரு அரசியலை செய்த ஒருவர்கிட்ட மண்டியிட்டு பிச்சை கேட்கிற அளவுக்கு தமிழ் அரசியல் போயிருக்கிறதான்றதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு என்னுடைய சக ஆய்வாளர்களுக்கு இருக்கு. அதனுடைய இதே அவை வீரர்கள் ஜேவிபியை பொறுத்தவரையில் அவர்கள் நேர்மையான அரசியல் தான் வடமாநிலத்தில் செய்திருக்கிறார்கள். நாங்கள் குற்றம் சாட்ட முடியாது. அவர்கள் நடுநிலைமையாத்தான் இருந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த சக அரசியல்வாதிகள், சக ஆய்வாளர்கள் இது சம்பந்தமாக நேர்மையான ஒரு அணுகுமுறையை கடைபிடிப்பார்களா என்கிறதை வந்து அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். இதுதான் நான் நேயர்களுக்கு சொல்லுகிற முக்கியமான செய்தியாக கருதுகிறேன். நன்றி.
உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் டிபிசியின் அரசியல் உரையாடல். சிவலிங்கம் ஜெகநாதன் அவர்கள் ஒரு கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கின்றார். இந்த கூட்டு தொடர்பாக பல்வேறு முரண்பாடுகள், பல்வேறு கருத்து விமர்சனங்கள் நிறையவே இருக்கின்றது. இது நான் அடிக்கடி கூறுவது போன்று தமிழ் தலைவர்கள் ஒரு சரியான அரசியல் வழிகாட்டிகளாக நான் பார்க்கவில்லை. கடந்த காலங்களிலிருந்து சரியாக மக்களுக்கு வழிகாட்டவில்லை. அவர்கள் தங்களுடைய பதவிகளை கைப்பற்றிக் கொள்வதற்கு எதையும் செய்வார்கள். கடந்த கால வரலாறுகள் இப்படித்தான் இருக்கிறது. பொது தேர்தல்னாலும் சரி, ஜனாதிபதி தேர்தல் இருந்தாலும் சரி, காலாகாலம் ஒரு பொருத்தமற்ற கூட்டுகளை இணைவதும் பொருத்தமற்ற கூட்டுகளை உருவாக்குவதும் இவற்றை எல்லாம் தங்களுடைய பதவிகளை பாதுகாத்துக் கொள்வது என்பதை மக்கள் புரிந்து கொண்டு வருவார்கள். அதன் தாக்கம்தான் வடகிழக்கிலே பாராளுமன்ற தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி அதிக கூடுதலான இடங்களை பெற்றுக்கொண்டது. மக்கள் பொறுத்திருந்து சரியான பதில் அளிப்பார்கள். சிவலிங்கம், நீங்கள் எவ்வாறு இந்த நிகழ்வுகளை பார்க்கின்றீர்கள்? ஆமாம், நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போலவும் எங்களுடைய ஜெயநாதன் அவர்கள் குறிப்பிட்ட கருத்துக்கள் தொடர்பாகவும் நாங்கள் இந்த பிரச்சனையை சற்று ஆழமாக பார்க்கணும். இலங்கையில் ஜனநாயகம் என்றது படிப்படியாக ஒரு படுகொலை செய்யப்படுகின்ற ஒரு பரிதாப சூழலுக்குள்ள தான் எங்களுடைய நாடு இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் 2024 ஆண்டு தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி ஜனநாயகத்தை பலப்படுத்த போவதாக உறுதி கூறித்தான் பதவிக்கு வந்திருக்கிறது. இங்கே நீங்கள் ஜனநாதன் அவர்கள் தமிழ் அரசியலில் எவ்வாறான முறைகேடான அணுகுமுறைகள் காணப்படுகின்றன என்பதை குறிப்பிட்டிருந்தார். நாங்கள் நாட்டின் ஒட்டுமொத்தமான அரசியலை பார்க்கும் பொழுது இதொன்றும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. உதாரணமாக இன்று தென்னிலங்கையிலையும் தேசிய மக்கள் சக்தி தான் அதிகளவு ஆசனங்களை பெற்றிருந்தும் கூட அறுதி பெரும்பான்மையை பெற்ற முடியாத காரணத்தினாலே சில சபைகளில் எதிரணிகள் ஒன்றாக சேர்ந்து அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கின்றன. இங்கு உதாரணத்துக்கு ஒன்றை சொல்லலாம். கடுகனாவை நகர சபையை நாங்கள் எடுத்து பார்த்தால் தேசிய மக்கள் சக்தி தான் அந்த தேர்தலில் பெரும்பான்மை பலத்தை பெற்றிருந்தது. ஆனால் அறுதி பெரும்பான்மையை பெற இல்லை. இப்பொழுது அங்கு என்ன நடந்திருக்கின்றால், ஐக்கிய மக்கள் சக்தி, அதாவது சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி ரணில் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி, நமல் ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, மற்றது பொது கூட்டணி என்கின்ற முன்னைய அரசியல் கட்சிகளின் கூட்டணி எல்லாம் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றன. நான் திரும்பவும் உங்களுக்கு அதை அடையாளப்படுத்துகிறேன் என்னென்றா, எங்களுக்கு இதுவரையும் காட்டப்பட்ட அரசியல்ல ஐக்கிய தேசிய கட்சிக்கும் சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையே பெரும் மோதல் இருப்பதாகத்தான் காட்டப்பட்டது. ஆனால் நீங்கள் இப்பொழுது கவனித்தீர்கள் என்றால், இந்த 4-5 எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக செயற்பட்டிருக்கின்றன. அதே நிலைமை தான் தமிழ் பிரதேசங்கள்லையும் நடந்திருக்குது. எனவே இலங்கையில் ஜனநாயகம்ன்றது ஒரு வசதிக்காக ஏற்படுத்துகின்ற ஒரு அரசியலாக மாறி இருக்குது. இந்த நிலைமையில இருந்து, அதாவது ஜனநாயகத்தை படிப்படியாக படுகொலை செய்கிற அரசியல்ல இருந்து, உதாரணமாக நாங்கள் பார்த்தால் வடபகுதியில் பெரும்பான்மை மக்களால் தமிழரசு கட்சியும் தேசிய மக்கள் சக்தியும் தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் மற்ற கட்சிகள் எல்லாம் இணைஞ்ச உடனே இலக்க அடிப்படையில் அவர்களை விட கூட இருக்கலாம். அதின் கருத்து, இந்த வாக்கெடுப்பில் மக்கள் ஒவ்வொரு அளவில் தான் வாக்களிச்சிருக்கணும். இவன் மக்களுக்கு தேர்தலில் சொல்லல நாங்கள் எல்லாம் ஒன்றா வருவோம் என்று சொல்லல. மக்கள்கிட்ட இருந்து அனுமதி பெறாமல், மக்கள்கிட்ட இருந்து அந்த தாங்கள் தேர்தலுக்கு பின்னர் இவ்வாறான ஒரு கூட்டணி அமைப்போம் என்ற ஒரு மக்கள் ஆணையை பெறாமல் இப்பொழுது இவர்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறார்கள். இந்த அரசியல் என்றது
அதாவது ஜனநாயகத்தை கேலிக்குட்படுத்துகிற அரசியல். சரி, நாங்கள் இந்த பிரச்சனைக்கு அப்பால போய் நாடு முழுவதும் என்ன நடக்கிறது? ஏனென்றா நாங்கள் எதிர்கால சந்ததியை போருக்குள்ளேயும் நிம்மதி இல்லாமலும் எதிர்காலம் குறித்து சந்தேகத்துடனும் நாங்கள் வாழவிட முடியாது. ஆனபடியினால் இந்த இந்த கடந்த காலங்களில் இவ்வளவு நெருக்கடியான நிலைக்கு தள்ளிய இந்த அரசியல்வாதிகள் இந்த நெருக்கடிகளை தணிக்கிறதுக்கான அரசியல் பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காலம் இதுதான். சிலருக்கு இது முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கலாம். தமிழரசு கட்சியை பற்றியும் விக்னேஸ்வரனை பற்றியும் கதைக்கிறது இலங்கையின் அரசியலுக்கு முக்கியமாக தெரியலாம். ஆனால் அது அவ்வாறு இல்லை. நாட்டில் ஜனநாயகம் படுமோசமான நிலைக்கு தள்ளப்படுகிறது. சில குழுக்கள் இணைந்து ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்கி வருகின்றன. இந்த அடிப்படையில் தேசிய இன பிரச்சனையை மட்டுமல்ல, கட்டுறதுக்கு இன்றைக்கு ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்குது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தொடர்ச்சியாகவே மேற்குலக பொருளாதாரத்தில் தங்கி இருக்கிறது. உலக வங்கி சர்வதேச நாணய நிதியத்தில் தங்கி இருக்கிறது எல்லாம் மிக நெருக்கடியான ஒரு எதிர்காலத்துக்கான ஆரம்பமாகத்தான் இருக்கிறது. 2028ஆம் ஆண்டு இலங்கை தான் வாங்கின கடன்களையும் கட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட போகுது. அதை நாங்கள் பார்க்கும்போது நாட்டின் பொருளாதாரம் அரசாங்கம் 3.5 வருட வளர்ச்சி இருக்கும் என்று சொல்லி வந்தது. ஆனால் உலக வங்கி இப்பொழுது சொல்கிறது அது 3.2 வீதம்தான் வளர்ச்சியாக இருக்க போகுது. அதாவது எதிர்பார்த்த வளர்ச்சியை விட குறைவாகத்தான் இருக்க போகிறது. எனவே நாட்டின் பொருளாதாரம் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட போகுது. பொருளாதாரம் மோசமாக போகும் என்றால் இதர நெருக்கடிகளும் உக்கிரமடைய தொடங்கும். எனவே நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஆரம்ப ஏற்பாடுகளை செய்வதாக இருந்தால் இந்த அரசாங்கத்தோடு நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகணும். நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போவதன் மூலம் நாங்கள் ஏதோ ஒரு புள்ளியை நோக்கி நாங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். நெருக்கடிகளை அதிகரிக்காமல் நாங்கள் ஒரு சமாதானத்தை நோக்கி பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கான வாய்ப்பு இப்போ கிடைச்சிருக்குது. இந்த அரசாங்கம் சொல்லுது நாங்கள் ஜனநாயகத்தை பலப்படுத்த போகிறோம், தேசிய பொருளாதாரத்தை கட்டமைக்க போகிறோம், இனவாதத்துக்கு எதிரான போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்த போகிறோம் என்று. இந்த நிலைமையில் தேசிய சமாதானத்தையும் நல்லெண்ணத்தையும் நாங்கள் உருவாக்க வேணும் என்றால் அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் போக வேணும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அரசாங்கத்தோடு என்ன காரணம் கொண்டும் பின்வாங்காமல் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து கொண்டே நாங்கள் போகணும். இந்த 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 புள்ளியில் ஒரே ஒரு அம்சத்தை மட்டும் குறிப்பிட்டு விடைபெற விரும்புகிறேன். உதாரணமாக சமீபத்தில் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு முக்கியமான உறுப்பினரும் வரலாற்று பேராசிரியருமான நிமல் ரஞ்சித் தேவஸ்ரீ அவர்களுடைய நேர்காணல் ஒன்றை அவதானித்த போது அவர் சொல்றார், சுயநிர்ணய உரிமை தொடர்பாக ஜேவிபிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையில தெளிவான உடன்பாடு இதுவரை இல்லை. சுயநிர்ணய உரிமை, தமிழர்களுடைய அடிப்படை உரிமை தொடர்பாக தெளிவான நிலைப்பாட்டு எங்களால் எட்ட முடியல. ஆனபடியினால அது மட்டுமல்ல, தமிழர்கள் சுயநிர்ணய உரிமை சுயாட்சி என்பவற்றை கூறுவது அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து எங்கே நாங்கள் போகலாம்ன்றதை அறிகிறதுக்கான
ஒரு நல்ல வாய்ப்பு என்று அவர் சொல்றார். எனவே நாங்கள் எதிர்காலத்தில் இந்த அரசாங்கத்தோட தேசிய பொருளாதார கட்டுமானத்தையும் தேசிய நல்லிணக்கத்தையும் உருவாக்குவதற்கான பேச்சுவார்த்தைகளை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்பதைத்தான் நான் இங்கே வற்புறுத்த விரும்புகிறேன். உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக் டு டிபிசியின் அரசியல் உரையாடல். தம்பா அவர்கள் அண்மையிலே யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற மாநகர சபை தேர்தல் ஆட்சி அமைப்பு தொடர்பாக நீங்கள் இருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தீங்க. முதலாவது தமிழரசு கட்சியில் தெரிவு செய்யப்பட்ட மேயர் அவர்களுக்கும் எதிர்கட்சியிலே தெரிவிக்கப்பட்ட கபிலன் சுந்தரமூர்த்தி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டது. பொறுப்புள்ள ஒரு எதிர்கட்சியாக அந்த நிர்வாகத்தை நடத்தி மக்களுக்கான சேவையை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்திருந்தீர்கள். இப்பொழுது ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வாறு நீங்கள் எதிர்பார்ப்பை பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக வெற்றிகரமான ஒரு ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை இவர்களால் கொண்டு செல்ல முடியும் என்று எதிர்பார்க்க முடியுமா? வணக்கம், நேயர்களுக்கு வணக்கம். இந்த உள்ளூராட்சி தேர்தல்களை பொறுத்தவரையில் ஊடக பரப்பிலும் நாங்களும் கூட பாவிக்கிற சொல்லாடல்கள் சற்று திசைதிருப்பும் தன்மையை கொண்டதாக இருக்கின்றது நான் நினைக்கிறேன். இங்கு ஆட்சியை கைப்பற்றுவது, சபையை கைப்பற்றுவது, ஆட்சி அமைப்பது போன்ற விடயங்கள் உள்ளூராட்சி நிர்வாகத்தை பொறுத்த வரையில் ஒட்டுமொத்தமான ஒரு பொருத்தமான சொல்லாடல்கள் இல்லை என்பதுதான் எனது கருத்து. உள்ளூராட்சி சபைகள் என்பது ஒரு ஜனநாயக ரீதியாக உள்ளூர் மட்டங்களில் சபைகளை நிர்வகிக்க தெரிவு செய்யப்படும் சபைகள். இதில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் உள்ளூராட்சியில் தவிசாளரை தெரிவு முடிந்ததன் பின்னர் ஒரு தவிசாளரை தெரிவு செய்தால் 2 வருஷத்துக்கு அவர் எப்படி இருக்கலாம். ஏனென்றால் நம்பிக்கையில்லா தீர்மானம் அல்லது ஒரு பட்ஜெட் தோற்கடிக்கப்பட்டால் கூட ஒரு முறை தோற்கடிக்கப்பட்டாலும் தொடர்ந்து இருக்கலாம். 2 வருஷத்துக்கு அவர்களது பதவி நிச்சயமாகப்படுத்தப்படும். அந்த பதவியில் பெரும் அதிகாரங்களில் அவர்கள் பொருத்தமான அதிகாரங்களில் பொருத்தமான நபர்கள் அந்த பதவிகளில் இருந்தால் அவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அனைத்து பிரதிநிதிகளையும் இணைத்து கொண்டுதான் அந்த நிர்வாகங்களை வினத்தினோடு நடத்த முயல்வார்கள். இது முன்பு ஒரு உதாரணம் நடந்திருக்கின்றது. இந்த போர்க்காலத்தில் தமிழர் விடுதலை கூட்டணி இந்த 2000 ஆண்டுக்கு பின்னர் யாழ் மாநகர சபையில் ஆட்சி அமைத்திருந்தது. அதில் சுபத்திரன் போன்றவர்களும் அங்கம் வகித்தார்கள். சுபத்திரனின் மறைவு தினம் நேற்று 14ஆம் தேதியாகும். அது சம்பந்தமாக பல வெளியீடுகள் வந்திருக்கின்றன. அதில் ஒரு ரவிராஜ் என்ற ஒரு மேயர் இருந்தார். சபைச்சேரியில் தமிழர் கூட்டணி எம்பியா இருந்தவர். அவர் சுபத்திரன் ஒரு சூபாலன் மேயராக இருந்த பொழுது சுபத்திரன் தெரிவித்த ஒரு கருத்துக்கு ரவிராஜ் சொல்லியிருக்கிறார். இந்த மாற்று திட்டங்கள் இருந்தால் அதை வாக்கெடுப்பின் மூலம் தோற்கடிக்க கூடாது, ஒரு இணக்கத்தின் மூலம் அனைவரும் இணைந்துதான் போக வேண்டும் என்று சொல்லி அந்த நிர்வாக காலத்தில் அந்த ஆட்சி பல விடயங்களை சாதித்தது. இந்த யாழ் பொது நூலகம் மீள கட்டி அமைத்து திறந்தது உட்பட பல விஷயங்களை அது சாதித்தது. அவ்வாறு கட்சி பேதமின்றி ஒரு நிர்வாகங்களை சுமூகமாக நடத்துவதில் தான் உள்ளூராட்சி நிர்வாகங்களின் வெற்றி தோல்வி இருக்கின்றது. அது மக்களுக்கு எவ்வளவு பயனடைவதாக இருக்கும் என்பதும் அர்த்தப்பட்டுள்ளதாக இருக்கும். அந்த வகையில் தான் இந்த கடந்த தேர்தல்களில் எந்த கட்சிகளுமே அறுதி பெரும்பான்மை எல்லா சபைகளிலும் பெறவில்லை. 2-3 சபை கிளிநொச்சியில் தமிழரசு கட்சி பெற்றதை தவிர வேறு இடங்களில் எந்த சபைகளிலும் அறுதி பெரும்பான்மை எந்த கட்சிக்கும் இருக்கவில்லை. ஆகவே இந்த தவிசாளர் தெரிவுகள், இந்த நிர்வாக தலைமைகளை தெரிவு செய்வது ஒரு கூட்டு முயற்சியின் மூலம் தான் சாத்தியாகும். யாருடன் கூட்டு செய்கிறார்கள், என்ன ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சேர்ந்திருக்கிறார்கள் என்பது 2ஆம் பட்சமான விடயம். அது மக்கள் நலன் நோக்கியதாக இருக்க வேண்டும் என்பதை மக்கள் அவதானிக்க வேண்டும். அது தவிர இதுல எந்த விதமான அரசியல் கோரிக்கைகளோ அரசியல் தத்துவார்த்த நடவடிக்கைகளோ அல்லது இனவாத கோஷங்களோ இதுகள் முன்னிலைப்படுத்துவது உள்ளூராட்சி நிர்வாகங்கள் பற்றின சரியான அறிவு இல்லாமல் இருப்பது ஒன்று, அல்லது உள்ளூராட்சி சபையை வினத்துடன் நடத்த வேண்டும் என்பதில் அக்கறை இல்லாமல் இருப்பவர்கள் தான் இவ்வாறான சிறுபிள்ளைத்தனமான அரசியல் கூட்டுகளை பற்றி கலைக்க வேண்டியது. தேர்தல் முடிந்து விட்டது. வடக்கு கிழக்கில் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழரசு கட்சியும் தேசிய மக்கள் சக்தியும் பிரதான சக்தியாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் சிங்கள கட்சி தமிழ் கட்சி என்று எதுவும் இல்லை.
தெரிவு செய்யப்பட்டவர்கள் அனைவரும் தமிழர்களும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். வடகிழக்கிலிருந்து பெரும்பாலானவர்கள் தமிழர்களை பாரம்பரியமாக சிங்கள எலக்ட்ரேட்டிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஆட்களை தவிர ஏனைய தமிழ் பிரதேசங்களில் தமிழர்கள் தான் இந்த கட்சியை சேர்ந்திருந்தாலும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். முஸ்லிம் பிரதேசங்களில் முஸ்லிம்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே தெரிவு செய்யப்பட்டவர்கள் ஒரு இணக்கத்துடன் எவ்வாறு இந்த நிர்வாகத்தை ஊழலற்ற நிர்வாகம் நடத்துவது என்பது முக்கியமானது. இந்த விடயத்தில் யாழ்ப்பாணம் உதாரணமாக எடுத்துக்கணும். 45 இடங்கள் உள்ள பகுதிகளில் ஒரு ஆட்சியை கைப்பற்றுவது, ஆட்சியை நிர்வாகத்தை அமைப்பதாக இருந்து 23 இடங்களை பெற்றுள்ளது. யாருக்கும் 23 இடங்கள் இல்லை. இன்றைக்கு கபிலன் போன்றவர்கள் தேசிய மக்கள் சக்தி 10 உறுப்பினர்களை கொண்டிருந்து அவர்கள் இதில் நடுநிலைமை வகித்ததானது 35 பேருக்குள் 18 பேர் ஆருக்கு இருக்கின்றதோ அவர்கள்லாம் ஆட்சி அமைக்கின்ற சட்டம் தான் வந்தது. ஆகவே அந்த வகையில் அவர்கள் இந்த சடுகுடு விளையாட்டில் அல்லது இந்த தேர்தல் மேனிபுலேஷன்ஸுக்குள்ள போகாமல் நின்றது பாராட்டப்படக்கூடிய விடயம் ஒன்று. இரண்டாவது மற்றவர்களோடு ஒப்பிடும் பொழுது அவர்களும் காத்திரமான எதிர்க்கட்சியாக செயல்படக்கூடியவர்கள். அவர் கபிலன் போன்றவர்கள் மாநகர சபை பற்றிய அறிவுள்ளவர்கள் என்று ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டவர்கள். தனது பதவி நிலைகளை தொடர்ந்து மக்கள் சேவைக்காக முன்வந்தவர்கள். ஆகவே எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கும் இது ஒரு பங்கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு சமூக சேவையாளராக சென்ற முறையும் மாகாண சபையில் இருந்து அனுபவப்பட்ட ஒரு குடும்ப தலைவியாக இருக்கக்கூடிய இந்த மதிவதனி விவேகானந்த ராஜா என்ற எங்களது யாழ் நகர முதல்வர் இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு கபிலன் போன்றவர்களிடம் ஒரு ஒத்துழைப்புடன் யாழ் மாநகரத்தை எவ்வாறு ஒரு எழில்மிகு நகரமாக்குவார் என்பதுதான் மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறார். ஆகவே தேர்தலுக்கு பின்னர் அந்த அரசியலை விட்டுவிடுவோம் தான் நான் நினைக்கின்றேன். தேர்தலுக்கு பின்னர் உள்ளூராட்சி நிர்வாகங்கள் வடகிழக்கில் உள்ள 34 சபைகள் இருக்கின்றன, வடக்கில் 34 சபைகள் இருக்கின்றன, கிழக்கில் 45 சபைகள் இருக்கின்றன. இந்த நிர்வாகங்கள் செழுமையாக சிறப்புடன் செயற்படுவதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அடுத்த மாதத்திற்கு இதை பற்றி அவதானிக்கலாம். அடுத்ததாக முக்கியத்துவம் பெறுகின்றது இந்த மாகாண சபை தேர்தல். என்னை பொறுத்தவரையில் மாகாண சபை தேர்தல் நடக்க போகின்றது. இந்த மாகாண சபை தேர்தல்களில் யார் முதலமைச்சராக வாரது, இது முதலமைச்சர் அஜெண்டா என்ன என்பது பற்றிய கதைகளை அது வீண் விரயம் செய்யும் கதையாகும். இந்த மாகாண சபைகளில் என்னென்ன திட்டங்களை நாங்கள் அமுல்படுத்த போகின்றோம் என்பது பற்றி கட்சிகளும் தனிநபர்களும் புத்திஜீவிகளும் திட்டவட்டமான கொள்கை அடிப்படையில் மாகாண சபை தேர்தலை அணுக வேண்டும், அதற்கான ஆயத்தங்களில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் இன்றைய தமிழ் பேசும் மக்களுக்கு, வடகிழக்கில் உள்ள தமிழ் பேசும் மக்களுக்குள்ள முதன்மையான அரசியல் கடமையாக இருக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன். அதாவது மாகாண சபைகளின் சட்ட வீழ்ச்சி என்னவாக இருக்கின்றது, மாகாண சபைகளில் புதிய சட்டவாக்கங்களை கொண்டு வருவதற்கான தங்களது திட்டங்கள் என்ன, மாகாண சபையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்குவதற்காக எவ்வாறு மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான வியூகங்களை வகுக்க போகின்றோம், நிர்வாக திறன் உள்ளவர்களை எவ்வாறு இந்த சபைக்குள் கொண்டு ஆக்கப்பூர்வமான விவாதங்களை நடத்த போகின்றோம் என்பது போன்ற விடயங்களில் உள்ள விவாதங்கள் தான் தற்பொழுது முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். இதில் கட்சி அரசியல் என்பதோ நாட்டின் இறையாண்மையை காப்பாற்ற போகின்றோம் என்று சொல்லி ஒரு பொய்மையான தமிழ் தேசியம் என்ற போர்வையில குழப்பங்களை விளைவிப்பதோ எந்தவித பயனும் இருக்காது. சென்ற மாகாண சபை ஜெயநாதன் குறிப்பிட்டது போல சென்ற மாகாண சபையில் விக்னேஸ்வரன் தலைமையாக இருந்த மாகாண சபை உண்மையுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் தான் விக்னேஸ்வரன் கொண்டு வரப்பட்டார். தற்போது சித்தார்த்தன், செல்வம் அவர்கள் எல்லோருமே தேசிய கூட்டமைப்பில் தான் இருந்தார்கள். அவர்கள் மாகாண சபையில் முழுமையாக பங்கு பெற்றினார்கள். அவர்கள் கூட்டான முயற்சியால் தான் இந்த மாகாண சபை ஒரு ஸ்தம்பித நிலைக்கு வந்தது. மேற்கு மாகாணம், வடமேல் மாகாணம் போன்றவைகள் 80க்கும் மேற்பட்ட நியதி சட்டங்களை இயற்றி அதிகாரங்களை வைத்து அபிவிருத்தி வேலைகளை செய்து கொண்டிருந்த வேளையில் எந்தவித நியதி சட்டங்களையுமே நிறைவேற்றாமல் வெறும் பிரகடனங்களை கொண்டு வந்ததும், செங்கோலை எடுத்து கொண்டு சிலம்படி அடித்து ஏதோ நாடகங்கள் போட்டதும் பிரகடனங்களை கொண்டு வந்தவங்க நேரத்தை கலந்தார்கள். அதிலிருந்து அவர்களை விமர்சித்து பிரயோஜனம் இல்லை. அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு மாகாண சபையின் வீச்சுக்குள் இனத்திறனுடன் செயற்படக்கூடிய சிந்தனை உள்ளவர்கள், சரியான வியூகங்களை வகுக்கக்கூடியவர்கள், அது சம்பந்தமான பொதுஜன அறிவுகளை
ஒரு கேம்பெயினை மொபிலைஸ் பண்ணக்கூடியவர்கள், அதற்கான சக்திகளை ஒன்று திரட்டக்கூடியவர்கள். இவர்கள் இதற்கு முன்வர வேண்டும். பதவிகளுக்காக அல்ல. ஒரு மாகாண நிர்வாகம் வடக்கு கிழக்கில் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். ஒரு புதிய அரசியல் யாப்பு வருகின்ற பட்சத்தில் இவ்வாறாக அமைக்கப்பட்ட மாகாண நிர்வாகங்கள் மேலும் செழுமைப்படுத்துவதற்கு, அதன் அதிகார வீச்சுக்களை மேலும் அர்த்தமுள்ளதாக்குவதற்கு, அதில் உள்ள குறைபாடுகளை இல்லாமல் பண்ணுவதற்கு எவ்வாறான சரத்துக்கள் புதிய அரசியல் யாப்பில் சேர்க்கப்பட வேண்டும் என்பது மாகாண சபை இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் இலகுவாக தீர்மானிக்கலாம். ஆகவே நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் ஒற்றுமையாக ஒரு சிறந்த ஜனநாயக ரீதியான விவாதங்கள், கலந்துரையாடல்களை மாகாண சபை தொடர்பாக திறக்கப்பட வேண்டும். அதுதான் நமது அடுத்த அரசியல் போக்காக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. தொடர்ந்து பேசுவோம். உறவுகள் இதுவரை கேட்டது டாக் டு டோபிஸின் அரசியல் உரையாடல். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம் உறவுகளை. நன்றி, வணக்கம். It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.